ஓகே. போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் பிரதமரோடு முப்படை தளபதிகள் சந்தித்து ஆலோசனை நடத்துகிறாங்க. நான் திரு நடராஜன் அவர்கள்ட்ட இதே கேள்வியாக கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். திரு நடராஜன், போர் நிறுத்தம் அஃபிஷியலாக அறிவிக்கப்பட்டிருக்கு. இப்போ முப்படைகள் மற்றும் தேசிய பாதுகாப்பு ஆலோசகரோடு இந்த சந்திப்பு நடக்கிறது. அடுத்த நகர்வுகள் எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த சந்திப்பினுடைய நோக்கம் என்னவா இருக்கும்? வணக்கம் சார். அதாவது நான் உங்கள் கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன். அது என்னன்னா, இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் நான் இந்தியா எடுத்த நடவடிக்கைகள் அது இட் ஹஸ் சென்ட் எ வெரி ஸ்ட்ராங் மெசேஜ் டு பாகிஸ்தான். அது என்னன்னா, டு ஸ்டாப் எக்ஸ்போர்ட்டிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் டெரரிசம் இன் பாகிஸ்தான். அது அது ஒரு பெரிய முக்கியமான விஷயத்தை இந்த சம்பவம் பாகிஸ்தானுக்கு கொடுத்திருக்கு. அது மட்டுமல்ல, ரெண்டாவது இன்னைக்கு சீஸ்ஃபயரை அனௌன்ஸ் பண்ணியாச்சு. அதுல ரெண்டு விஷயம் நான் பார்க்கிறேன். ஒன்னு அமெரிக்கா ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்க கிரெடிட்டை எடுத்துக்கலாம். ஏன்னா ரூபியோ, அதாவது அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் பாகிஸ்தான் பிரைம் மினிஸ்டர், அப்புறம் பாகிஸ்தான் உள்ள சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃப் அவங்க கிட்ட பேசினாரு. அதுக்கப்புறம் நம்மளுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கிட்டையும் ரூபியோ பேசினார். அப்போ அதுல முக்கியமா சொன்னது, இந்த போரை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துட்டு போக வேண்டாம், இட் ஹேஸ் டு பி டீஎஸ்கலேட்டட் அப்படின்னு வற்புறுத்தி சொல்லப்பட்டு இருக்கின்றது. அதனால ட்ரம்ப் அப்புறம் ரூபியோ பேசினதுக்கு அப்புறம் இந்த சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு அவங்க வேணா கிரெடிட் எடுத்துக்கலாம். ஆனா நான் இன் மை ஒப்பீனியன் இது என்னன்னா, இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு அப்புறம் இந்தியா முதல்ல பாகிஸ்தான் அப்புறம் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல 9 இடங்களில் தாக்குதல் நடத்தினாங்க. அந்த இடங்கள்ல எப்படியெல்லாம் தீவிரவாதிகள் அவர்களுடைய குடும்பத்தினர்கள் உயிரிழந்தார்கள் என்பது நாம் எல்லோருக்கும் தெரியும். அப்போ இது அதுக்கப்புறம் we were not escalating the war, whatever it was. So பாகிஸ்தான் தான், ஏன்னா நம்ம அட்டாக் பண்ணது தீவிரவாத முகாம்களை தான். ஸோ பாகிஸ்தான் நம்ம மேல தாக்குதல் நடத்தும் போது அவங்க இங்க அந்த மாதிரி முகாம்கள் இருந்தால் தான் தாக்குதல் நடத்தணும், இல்லைன்னா அவங்க எங்க நடத்துவாங்க? ஸோ தேவர் டார்கெட்டிங் அவர் இன்ஸ்டிடியூஷன்ஸ், இன்ஸ்டால்மெண்ட்ஸ், சாரி, இந்த மாதிரி முக்கியமான இடங்கள், உதாரணத்துக்கு பாடசாலைகள், அதை கூட தாக்கியிருக்கிறாங்க. ஸோ இதுல அவங்க உபயோகித்த ட்ரோன்ஸ், ஏவுகணைகள், ராக்கெட், ஈவன் ஃபைட்டர் ஜெட்ஸ், இதெல்லாம் கூட எப்படி முறியடிக்கப்பட்டது என்று அவங்களுக்கு தெரியும். உண்மையை சொல்ல போனா அவங்க வச்சிருக்க அந்த ராணுவ கருவிகள் சரியான முறையில் வேலை செய்யல என்பதுதான் இங்கே நமக்கு தெரிய வருகின்றது. அந்த ராணுவ கருவிகள் எல்லாம் அப்ப இந்த 2 நாள் நடந்த
இந்த ட்ரோனோ இல்லை அவங்களுடைய ஏவுகணையோ இதெல்லாம் வீழ்த்தப்பட்டதால மேற்கொண்டு இதை ஒரு போராக கொண்டு போக முடியாதுன்ற இடத்துல தான் பாகிஸ்தான் நெகோசியேஷனுக்கு வருதா? அதை தான் நான் சொல்ல வரேன். ஸோ இதை தான் நேற்று பாகிஸ்தான் பாதுகாப்பு அமைச்சர் ஏற்கனவே ஒரு நேர்காணலில் சொன்னார். இந்த மாதிரி வி ஆர் ரெடி ஃபார் ட்ரூஸ், வி ஆர் ரெடி ஃபார் சீஸ் ஃபயர்னு. அதை வச்சு தொடர்ந்து இன்னைக்கு நம்ம ராணுவ அதிகாரிகள், எல்லையில் உள்ள ராணுவ அதிகாரிகள், பாகிஸ்தான் ராணுவ அதிகாரி தான் அதாவது பாகிஸ்தான் அரசாங்கம் இனிஷியேட் பண்ணி நம்ம டிஜிஎம்ஓ கூட பேசி இந்த மாதிரி பேச்சுவார்த்தை நடத்தி சீஸ்ஃபயர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு காரணமே அதாவது பாகிஸ்தானால நம்மை எதிர்கொள்ள முடியவில்லை. இதுதான் முக்கிய காரணம். மற்றொரு காரணம் அவங்களுடைய பொருளாதார பிரச்சனை. ஏற்கனவே அவங்க பொருளாதாரத்துல எந்த நிலையில இருக்கிறாங்கன்னு அவங்களுக்கு தெரியும். அதுவும் ஒரு முக்கிய காரணம். கேட்போம். ஸோ இந்த போர் வந்து ஒரு பேனலிஸ்ட் சொன்னாங்க இது போர் இல்ல, போருக்கு முன்னால் உள்ள விஷயம்னு. ஆனா இதனால 2 நாடுகளுக்கு, இன்னும் பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல, இன்னும் 2 நாடுகளுக்கு கூட ஒரு இது நல்ல பாடம்னு நான் கருதுகின்றேன். ஒன்னு சைனா, இன்னொன்னு டர்க்கி. இவங்க ட்ரோன்ஸ் எல்லாம் கொடுத்தது டர்க்கி, மற்ற இந்த ஏவுகணைகள்லாம் வந்தது சைனாவில இருந்து. அப்புறம் அவங்களுடைய ஃபைட்டர் ஜெட்ஸ், உதாரணத்துக்கு JF-15 இதெல்லாம் சைனாவில் உள்ளது. அதையெல்லாம் இங்கே எப்படி அது பயன்படுத்தப்பட்டது, அவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது அவங்களுக்கும் தெரிய வந்துவிட்டது. ஸோ தே வில் ஆல்சோ பி கேலிபிரேட்டிங் அபவுட் ஆல் தீஸ். ஓகே, கேட்போம். நான் திரு சாக்கிரன் அவங்க போரை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முடியாது அப்படின்றதால தான். ஏன்னா 2 நாள் கிட்டத்தட்ட முதல் நாள் 400 ட்ரோன், நேற்று கிட்டத்தட்ட 200 ட்ரோன் வரை இருக்கும் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் அவங்ககிட்ட ஆயுதங்கள் இல்லை, அல்லது அவங்க எந்த ஆயுதங்களை அனுப்புனாலும் இந்தியா வந்து அதோடைய டிஃபென்ஸ் சிஸ்டம் அதை அழிச்சிருது அப்படின்றதால தான் இந்த டேபிளுக்கு வராங்களா? ஆமா, இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் மல்டிபிள் ரீசன்ஸ். ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து ஃபர்ஸ்ட் நூற்றுக்கணக்கான ட்ரோன்ஸ் அண்ட் ப்ரொஜெக்டைல்ஸ் அவங்க வந்து இந்தியா ஏர் ஸ்பேஸ்க்குள்ள அவங்க அனுப்பிச்ச டயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வந்து மிக திறமையாக இருந்ததுனால வந்து நம்மளோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியா இருந்தது. ஸோ அது வந்து அவங்க ஃபர்ஸ்ட் எதிர்பார்க்கல. அவங்க வந்து 2 நாள் தொடர்ந்து வந்து அவங்க என்ன ட்ரை பண்ணாங்க, நம்ம எங்கேயாவது வந்து வீக்னஸ் கண்டுபிடிக்கலாம், எங்கேயாவது வந்து நம்ம பெனட்ரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தாங்க. பட் அது ஆல்மோஸ்ட் க்ளோஸ் டு 700-800 ப்ரொஜெக்டைல்ஸ் 2 நாள் அவங்க அனுப்பிச்சு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மேஜர் ஏர்பேசஸ் ஆர் ஆர்மி இன்ஸ்டாலேஷன்ஸ் இன்னைக்கு ப்ரெஷர்ல கிளியரா சொல்லிருக்காங்க பாத்துங்க. நம்மளோட பிரம்மோஸ் ஃபெசிலிட்டியை வந்து அவங்க டார்கெட் பண்ணாங்க. அதுல வந்து எந்த பெனிட்ரேஷனும் இல்லை. நம்ம S-400 டார்கெட் பண்ணாங்க. நம்மளோட மிகச்சிறந்த ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அது, ரஷ்யாட்டே நம்ம வாங்கினது. அதை வந்து அவங்களால அடிக்க முடியல. நம்மளோட ஏர் பேசஸ் வந்து பெரிய டேமேஜ் எதுவும் பண்ண முடியல. ஸோ இதெல்லாம் அவங்க ட்ரை பண்ணியும் நம்மளோட ஏர் டிஃபென்ஸ் கேப்பபிலிட்டிஸ் ரொம்ப திறமையாக இருந்தது. பட் ஆன் தி அதர் ஹேண்ட் நம்ம அவங்க ஊருக்குள்ள என்ன பண்ணோம், கிட்டத்தட்ட ஒரு 5 ஏர் பேசஸ் வந்து நம்ம மிக கடுமையாக அடித்து, அதுக்கு வந்து சேட்டலைட் இமேஜரியோட ப்ரூஃப் வேற நம்மளுக்கு இருக்கு. இப்போ நம்ம வந்து வெறும்னா வந்து ஒரு வாய் பேச்சால சொல்லல, பட் நான் வந்து நிறைய சேட்டலைட் இமேஜரி எக்ஸ்பர்ட்ஸோட நான் வந்து கனெக்டடா இருக்கேன். and I have personally seen the evidence. அத ஒரு வார்த்தையில சொன்னாங்க. இன்னைக்கு பிரஸ் பிரீஃப்ல கூட நம்ம பெரிய தாக்குதல்களை பாகிஸ்தான்ல நிகழ்த்தி இருக்கோம் அப்படின்னாங்க. சோ அதை தான் நீங்க சொல்ல வரீங்க, கரெக்டா? ஆமா. சோ இன்னைக்கு பூராவே பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 ஸ்கார்டு அடிச்சோம். ஸ்கார்டு வந்து ஒன் ஆஃப் தேர் இட் ஹோஸ்ட் தேர் JF-17s, சைனீஸ் ஃபைட்டர் ஜெட்ஸ் வந்து அங்க அடிச்சோம், ஸ்கார்டு அடிச்சோம். அப்புறம் வந்து இன்னும் 4 ஏர் பேசஸ் நம்ம அடிச்சிருக்கோம். வேர் ஒன் ஆஃப் த பிளேசஸ்ல தே ஹேர் தேர் குளோப் மாஸ்டர் அப்படின்னு சொல்லப்பட ஒரு பெரிய ஏர்கிராஃப்ட். அது வந்து இம்மீடியட் வந்து மொபிலைசேஷன் ஆஃப் ட்ரூப்ஸ் ஆர் வெப்பன்ஸ் வந்து அதுக்கு வந்து ஹெல்ப் பண்ற வந்து ஒரு மிகப்பெரிய ஏர்கிராஃப்ட். அந்த பேஸ் எங்க இருந்ததோ அதை அடிச்சோம். ஸோ இந்த மாதிரி நம்ம 4-5 இடத்துல அடிச்சுட்டு நம்மளுக்கு எவிடன்ஸும் இருக்கு. ஸோ நம்ம வெறும்னு கிளைம் பண்றது வேற, நம்ம அடிச்சிருக்கோம்னு தெரியும். அண்ட் பாகிஸ்தான்ல லோக்கல்ஸ் எடுத்த வீடியோஸே வந்து ஏராளமா நம்மளுக்கு வந்து அதுவும் நம்மளுக்கு ஆதாரமா இருக்கு. ஸோ இந்த பட்சத்துல அவங்களோட அஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி வந்து பெரிய எஃபெக்ட் இல்ல.
பட் அவங்களோட டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப மோசமா இருக்கு. ஸோ இன்னைக்கு டிஃபென்ஸ் வாய்மொழியில வந்து நோ டேம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா வந்து எனி பிளேஸ் வேர் ஒரு ஏரியல் ஆக்டிவிட்டி வந்து இங்க தடை செய்யப்பட்டிருக்கு, ஏர் ஸ்பேஸ் க்ளோஸ் பண்றாங்க, இல்லாட்டா இங்க வந்து எந்த ஆக்டிவிட்டியும் நடக்கக்கூடாதுன்னா அது நோ டேம்னு வந்து வெளியிடுவாங்க, நோட்டிபிகேஷன். இப்ப அவங்களோட 2 ஏர் பேசஸ், நம்ம இன்னைக்கு தாக்கிய 2 ஏர் பேசஸ்ல பாத்தீங்கன்னா அந்த ரன்வே வந்து முற்றிலுமாக சேதப்படுத்தப்பட்டதுனால வந்து அங்க அபிஷியலாவே நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க, இந்த மாதிரி வந்து இங்க வந்து எந்த ஏரியல் ஆக்டிவிட்டியும் நடக்காது, ஏன்னா நாங்க வந்து ரன்வேயை வந்து திருப்பி தயார் பண்ணணும். சோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு ஓப்பனாவே இது வந்து எவிடன்ஸா வந்ததுனால நேச்சுரலி இந்தியா வந்து ஒரு அப்பர் ஹேண்ட்ல தான் வந்து நம்ம வந்து சீஸ்ஃபயருக்குள்ள போறோம். பட் அவங்க அப்படி இல்லை, அவங்க திருப்பி ஒரு ரியாக்ட் பண்றதுக்குள்ளேயே இந்த சீஸ்ஃபயர் ஒப்பந்தம் வந்ததுனால now they'll have to wait and they'll have to eat a humble pie. தான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.